இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். மோசே பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருந்த அந்த வார்த்தைகளில் ஒண்ணு, நீங்க எங்க கூட வரணும், நீங்க வரலன்னா இந்த இடத்துல இருந்து எங்களை அனுப்பாதிரும், உங்க கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைத்தே ஆக வேண்டும், அல்லாத பட்சத்துல நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொல்றார், ஓகேப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப பாருங்க, உங்க கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைச்சி நீங்க எங்க கூட வந்தா மட்டும்தான் நாங்க விசேஷமானவங்க. இந்த பூமியில இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாங்க ஸ்பெஷலா தெரிவோம். இதுதாங்க இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, மேதைகள் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிரபலமானவங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல கை நீட்டி அடையாளம் காட்டுற செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் இந்த மக்கள் மத்தியில சிறப்பானவங்களா விசேஷமானவங்களா இருக்கணும்னா ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கணும். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும். நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நம்ம கூட வர்றது நமக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணும். இது பிரத்யட்சமா இருந்தது. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஆண்டவர் அவர்களுக்கு கூடவே வந்து சத்துருக்களெல்லாம் அவங்க வழியை விட்டு விளக்கினார். வழியே இல்லாத இடத்துலையும் வழியை உண்டாக்கி கொடுத்தார். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. தினமும் கர்த்தர் அவர்களை பராமரித்தார். ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறத எல்லாரும் இப்ப இதெல்லாம் பார்த்து, இந்த வழி நடத்ததெல்லாம் பார்த்துட்டே இருந்ததுனாலதான் இந்த ஆசீர்வாதம். இத மாதிரி ஏதோ கிறிஸ்தவங்க ஏதோ பைபிளை கையில் வச்சிருக்காங்க, ஏதோ சர்ச்சுக்கு போறாங்க, ஏதோ எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஊழியம் செய்யறாங்க, அவங்க கோயில் அங்க இருக்கு, அவங்க எப்படிலாம் ஞாயிற்றுக்கிழமை கூடுவாங்க, இப்படியே சொல்ற ஒரு பேர் நமக்கு வேண்டாங்க. நம்மளை பார்த்தாலே யூனிக்கா தெரியணும், சிறப்பா தெரியணும், தனித்தன்மையா தெரியணும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், நமக்கு ஆண்டவர் கண்கள்ல கிருபை, தேவன் நம்மோடு கூட இருப்பது, நம்மளுமாய் தேவன் வெளிப்படுவது, இதுதான் இந்த உலகத்துல நம்ம சிறந்தவர்களாய் மாற்றும். நம்மை காண்கிறவர்கள் கண்கள்ல அது விசேஷமானவர்களாய் காண்பிக்கும். மற்ற எல்லாம் மங்கிரும். உங்களை காட்டிலும் திறமையான ஒரு ஆள் வந்துட்டானா உங்க புகழ் பேரும். உங்களை காட்டிலும் பணக்காரன் ஒருத்தன் வந்துட்டானா உங்க புகழ் பேரும். உங்களை காட்டிலும் பிரபலமான ஒரு நபரை ஒரு ஆள் மேல வந்துட்டாங்கன்னா உங்க புகழ் பேரும். ஆனா கிருபை, தேவ பிரசன்னம், தேவ வழி நடத்துதல் நம்முடைய வாழ்வில் இருந்தால் என்றைக்கும் நாம் நிலைத்திருப்போம், சிறப்பானவர்களாய், விசேஷித்தவர்களாய். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களை தொடர்ந்து சிறந்தவர்களாய் விளங்கச் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.